ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 175வது டிகிரியில் கன்னியா ராசி துலா லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம், அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம்? ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான், அவர் தான் மாத கிரகம். ராசிக்கு 2வது பாவகத்தோடு சேர்ந்து தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, உடல்ஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். ரிஷப ராசிக்கு 9வது பாவகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இணைந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்த போகுது. வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்த போகுது. பதவி உயர்வு ஏற்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ நண்பர்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதமே இல்லாத நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க என்னதான் நமக்கு திறமை இருந்தாலும் யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. எது எப்படி இருந்தாலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அருமையான யோகத்தை தரப்போகிறாரு. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன். ரிஷபராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் 2 முறை யோகம் வரப்போகுது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு யோகம். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு யோகம். சார் பேச்சாக இருக்கும்போது பிப்ரவரிக்கு 29ன்னு சொல்லிட்டீங்களே சார், பிப்ரவரிக்கு 28 தானே சார்? இல்லைங்க, 2024வது வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாள் தான் லீப் வருஷம். 4 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் லீப் வருடம். அப்போ 2024வது வருடத்தில் வரக்கூடிய வருடம் லீப் வருடம். 2024வது வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள். அப்போது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 29 தேதி வரை மறுபடியும் புதனாதித்ய யோகம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு புதனாதித்ய யோகத்தில் வேலை வாய்ப்பு ஏற்பட போகுது. அரசாங்க உத்தியோகம் ஏற்படுறதுக்கும் அயல் நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க. அது நீங்கள் 5000 ரூபாய் வேலைக்கு போனாலும் சரி, 50000 ரூபாய் வேலைக்கு போனாலும் சரி, 5 லட்சம் வேலைக்கு போனாலும் சரி, 50 லட்சம் வேலைக்கு போனாலும் சரி, அது உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு. ஆனால் நேர காலம் நல்ல விதமாக இருக்கும். பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த திருமணம் ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. ஏன், எந்த வகையில், எப்படி சொல்கிறீங்கன்னா, ரிஷபராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் தான் திருமண ஸ்தானாதிபதி. திருமண ஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகம் ஏற்படுத்தும். அப்போது அந்த நேரம் நமக்கு இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க. பிப்ரவரி 2லிருந்து பிப்ரவரி மாதம் 13 வரை ரொம்ப நல்லா இருக்கிறது. பிப்ரவரி 5லிருந்து பிப்ரவரி 13 வரை திருமண ஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் இணைகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13 தேதி வரை ரொம்ப அருமையான நேரம். இதை விட ஒரு அற்புதமான நேரம், ஒரு மெராக்கல் எப்போ நடக்கும்னா பிப்ரவரி 7ஆம் தேதி. பிப்ரவரி 7ஆம் தேதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வருவார். அவிட்டம் நட்சத்திரத்தில் வருவார். அவிட்டம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் வரார். இது எப்படி கணக்கு நாம் சொல்லணும்னா 293 டிகிரியிலிருந்து 307 டிகிரி வரைக்கும் வருவார். எது, செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சூரியன். அப்போ 293 டிகிரியிலிருந்து 300 டிகிரிக்கு வச்சுக்கலாம். ஏன்னா சூரியன் செவ்வாவோடு சேர்ந்துருக்கும் போது தான் சூரிய மங்கள யோகம்.
மகரத்தில் இருக்கும்போது தான் சூரிய மங்கள யோகம். அவர் கும்பத்துக்கு போயிட்டாருன்னா சூரிய மங்கள யோகம் வராதில்லை. அப்போது பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை. அப்போ நமக்கு உள்ளார எத்தனை நாள் இருக்குது? 13, 14, 15, 16, 17, 18 7, 8, 9, 10, 11, 12, 13 கிட்டத்தட்ட ஒரு 7 நாள். அந்த 7 நாளுக்கு சூரியமங்கல யோகம். சூரியமங்கல யோகத்திலேயே செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாவும். அப்போது திருமண தடைகளும் நீங்கும், பிரிஞ்சு போன காதலர்களும் ஒன்று சேருவீங்க, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். 2வது மண்மனை யோகம் ஏற்படும். 4வது பாவகத்துக்கு அதிபதின்றது பூமிகாரகர், அதாவது பூமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, மண்மனைக்கு சம்மந்தப்பட்டவர். செவ்வாய் பூமிக்காரகர். செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் மண்மனை ஸ்தானாதிபதி ஏறும் பொழுது என்ன பண்ணுவார்? வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் சொந்தமாக சுயமாக வீடு வாசல் வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்தமாக இடம் வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள், கட்டாயம் முடியும். காசு பணம் இருக்கும்போதெல்லாம் வாங்க முடியல, காசு பணம் இருக்கிற இடம் தெரியல, இந்த ஜோசிகாரர் சொல்லிவிட்டார், இது நடக்குமா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு செயல் செய்கிறதுக்குண்டான நேரகாலங்கள் இருந்தால் போதுமே தவிர காசு பணம் 2வது பட்சம். எத்தனையோ நண்பர்கள் கை நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு வீடு வாசல் வாங்காதவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம், காசு பணமே இல்லாமல் வீடு வாசல் ஏதோ ஒரு வகையில் வாங்கினவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அது நடந்தே தீரும். வரக்கூடிய பிப்ரவரி 7லிருந்து பிப்ரவரி மாதம் 13 தேதி வரை இது நடக்கும், நடந்தே தீரும். அதன் பிறகு பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் சூரியனும் புதனும் சேருவார். 10வது பாவகத்தில் சேரும் பொழுது வேலை வாய்ப்பில் சிறப்பு இருக்கும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த நேரம். வெளிநாட்டுக்கு பிழைக்க தான் நம்ம போனோம், ஆனால் இந்த நாட்டு குடியுரிமையை வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வர்றதுக்கான நேர காலங்கள். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான நேர காலங்கள். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கு உண்டான நேர காலங்கள். உடல் திரேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேர காலங்கள். அது மட்டும் இல்லை, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 10வது பாவகத்துக்கு போயிட்டு 7வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய சரணம் சூரியனுடையது. அப்போவும் நமக்கு ஒரு பிடிமானம் வேலையில் ஏற்படும், மண்மனை வாங்கிறதுக்கான நேர காலங்களாகவும் கொடுக்கும். இது பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்க அப்பா செஞ்ச தொழில், தாத்தா செஞ்ச தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பிப்ரவரி 19லிருந்து பிப்ரவரி 29 வரைக்கும் அருமையான நேர காலங்களாக இருக்கும். ஆக ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் 100% சொல்ல மாட்டேன், 1000% இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்த மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு, ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. விளக்கமாக விரிவாக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.